வருஷங்கள். இது 4 யுகமும் சேர்ந்தா எத்தனை வருஷம் வருதோ அதுதான் ஒரு தேவ யுகம். எத்தனை வருஷம் வருதுன்னா 43,20,000. இந்த 43,20,000 இயர்ஸ் நம்மளுடைய வருஷங்களுக்கு 43,20,000 வருஷங்கள் தான் ஒரு தேவயுகம். இந்த மாதிரி 43,20,000 வருஷம் இன்ட்டு 1000 போட்டோன்னா என்ன வருதோ அந்த வருஷம் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பகல் பிரம்மாவுக்கு. இது மாதிரி ஒரு பகலும் ஒரு இரவும் வந்து வந்து போய் இந்த மாதிரி 30 நாட்கள், 30 பகல் 30 இரவு போச்சுன்னா தான் ஒரு மாதம் பிரம்மாவுக்கு. நம்மெல்லாம் இப்போ எங்கே இருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம நான்னு சொல்கிறோம், என்னை இப்படி செஞ்சா அப்படி செஞ்சேங்கிறோம். வீட்டுக்குள்ளேயே ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கே எல்லாம் சும்மா அப்படி பேசுகிறச்சியே தப்பு. இப்போல்லாம் வந்து எல்லாமே தப்பாக இருக்குது, பேசுகிறதே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி ரோட்டில் இறங்கி போய் நீங்கள் அப்படி எங்கேயாவது பாருங்கள், எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே எல்லாமே ஈகோ அப்படி ஒரு இது. அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ கிரேட்டான்னு பார்த்தோன்னா இத்தனை வருஷங்களில் எத்தனை மக்கள் எத்தனை வந்து போயின்ட்டுருக்கு. நம்மளும் போயிடுவோம் ஒரு நாள். ஸோ அப்போ எங்கே இருக்கோம், நம்ம எந்த மூலையில் இருக்கோம், எதுக்கு இந்த இது இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோமா நம்ம வாழ்க்கையை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து வாழ்க்கை என்ஜாய்மெண்ட்டுன்னா இட் இஸ் நாட் ஏதாவது ராங் திங்ஸில் போகிறது சொல்லலைன்னா பி மஸ்ட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லோரும் மனுஷங்கள்லாம் தேவை தான், இது எல்லாமே தேவை. எங்கள் பாட்டி சொல்வா, ஆள் பலமும் தேவை, பணபலமும் தேவை, ரெண்டும் தான் தேவை. இதை ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே இந்த ஜனங்கள் அப்படின்பா. இந்த இது தான் பணம் தான் தேவைன்னு ஓடிண்டே இருக்காளே, இது எங்கே விடும் அப்படின்பா. ஸோ அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஒன்றுமே இல்லாமல் தனியாக நிற்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி இருந்தாலும் எல்லாம் ஆளுங்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ இத்தினூண்டு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம். அந்த 100 வருஷங்கிறது நமக்கு அது பெருசாக தெரியறது அந்த நேரத்தில் வாழறச்ச, அவ்வளோதான். ஸோ இன் ஆக்சுவல் வி ஆர் நத்திங். நம்ம என்ன தான் ஈவன் ஒரு பெரிய லெவலுக்கு வேர்ல்டுக்கே ஒரு ராஜான்னு காமிச்சோம்னா கூட அந்த வேர்ல்டுக்கு ராஜாவாக அந்த வாழற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பியும் பல வருஷங்கள் இருக்குது. எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ மனுஷா வந்தன்னு போயிட்டுருப்பா, எத்தனையோ சூரியன் வருது, எத்தனையோ சந்திரன் வருது. எல்லாத்தையும் தாண்டின்னு நம்ம வந்து எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பார்ட்டு தான் பண்ணிட்டு போகிறோம். ஸோ வி ஹாவ் டு இஃப் யூ திங்க் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ்னால் அதான் தத்துவ ரீதின்னு சொல்கிறார் அவர். அந்த தத்துவத்தை உணர்ந்துக்கிறது அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் பல இடத்துல சொல்லிட்டு வர்றார். சொல்லி அதே மாதிரி சமபாவனையோடு பார்க்குறது, தன்னை போல் பிறரையும் நினை அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி